சார், ஸ்டாலின் சார் வணக்கம். என் வீடு பெரும்பாக்கத்தில் இருக்குது. தண்ணி வந்துடுச்சு, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. நான் ஒரே ஆள் இருக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக கொடுத்துட்டு யாரும் கவனிப்பில்லை. ₹1 சோத்து கூட கொடுக்கல. யாருன்னா அந்த தலைவர், ஊர் தலைவர் இருக்கிறாரு பாரு, அவர் பார்த்து 500 10 கிலோ அரிசி வாங்கிக்குமான்னு கொடுக்குறாங்க. அதை ஆக்கி வச்சுட்டா வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்கு என் பொண்ணு வீட்டுக்கு வந்தால் பூட்டை உடச்சி கதவை உடச்சி எல்லாத்தையும் வாரிக்கினாங்க. ஒரு சாமான் இல்லை. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா எதுவுமே கேட்டுக்கல. பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. எடுத்து போலீஸ் இட்டுன்னு வந்தேன். நான் அடிக்க சொல்ல ஒதுக்க சொல்ல அவங்கள ஒரு பயமூத்துனா இன்னொரு நாளைக்கு செய்ய மாட்டாங்க. இந்த சந்தான கிருஷ்ணருக்கு அவன் தான் கதவையோ உடச்சிட்டான். பீரோ இருந்தது 2, 1க்கு 2 பீரோ. எல்லா சாமான் வாரிட்டாங்க. ஒரு சாமான் ஆக்கி சாப்பிட்ற சாமானுமே இல்லை. ஊருக்கெல்லாம் போய் சொல்கிறீங்க. பெரும்பாக்கம் கமலா பேர் என் பேர். உங்கள்கிட்ட அடிக்கடி ஃபோனில் சொல்கிறேன். நீங்கள் என்னன்னு கூட கேட்குறதில்ல. நான் 4 பேருக்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தானே அசிங்கம். செய்வாரே பண்ணுவார் ஸ்டாலின் சார், செய்வாரே பண்ணுவாரே ஐயோ அப்படின்னு. நான் ஒரே ஒரு பொம்பளை, பசங்களெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. அவங்க தனித்தனியாக இருக்காங்க. என்ன பார்க்கலாம்ல. மாதம்னா ஒரு 1000 ரூபாய் போடுங்க, ஒரு 10 கிலோ அரிசி வாங்குவேன். என் வீட்டுக்கார் பஸ்ஸு டிரைவர் தான் இல்லைங்களா, கவர்மெண்ட் வேலை தான் செய்கிறாரு. ஆனால் எனக்கு 2500 கொடுக்குறாரு. 10 டாக்டர் வீட்டுக்கு. இது டாக்டர் வீட்டுக்கு கொடுத்து கஷ்டப்படுறேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நான் இருக்கிறேன். வீடா பாழஞ்சு கிடக்குது. நீங்கள் யாருன்னா விட்டு செக் பண்ண சொல்லுங்கள். வீட்டை செக் பண்ணணும். குப்பை மேடாக இருக்குது. அது போட்டால் பிடிச்சி யாருன்னா வந்து பெரிய அதிகாரி அனுப்பி வைங்க வீட்டுக்கு. 3/419 பெரும்பாக்கம் கொலக்கார தெருவு அனுப்பி வைங்க. அந்த வீடு எந்த லட்சத்தில் நான் குடும்பம் பண்ண முடியுமா? அந்த வீட்டில் யாராருக்கா என்னென்னமோ செய்கிறீங்க. எனக்கு செஞ்சால் நான் 4 பேருக்கு சொல்ல மாட்டேன் ஸ்டாலின் சார் பண்ணார் செய்தாருன்னு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு வந்து இதுக்கு பதில் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லைன்னா நான் பேப்பரில் அவுட் பண்ணுவேன். இது செங்கல்பட்டுக்கு போய் அங்கே போய் கொடுக்க போகிறேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பசங்க யாரும் கவனிக்கல. இந்த மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் இதை எடுக்கிறீங்களா? இதுக்கு எடுத்து போலீஸாரி யாராவது வர வச்சு கேட்குறீங்களா? யாருமா இப்போ அனுப்பிச்சது சிஎம்முக்கு இப்போ பேட்டி கொடுத்தது அப்படின்னு வந்து கேட்கட்டேன்னு நான் சொல்கிறேன். என்ன இப்போ பொண்ணு வீட்டில் வந்துருக்குற பொண்ணு வீட்டில் மட்டும் எத்தனை நாள் எனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க சொல்லுங்கள்? பொண்ணு வீட்டில் மட்டும் எத்தனை நாள் இங்கே சோறு போட்டுருவாங்க? 1 நாள் 2 நாள் உன் வீட்டுக்கு போமான்னு தான் அனுப்புவாங்க. வீடு கட்டாமல் கிடக்குது. மழை ஊற்றுது, தண்ணி உள்ளே வந்துடுச்சு. பக்கத்தில் குளம். பட்டா கொடுத்தாலும் ஏதோ அதுக்கு அவருக்கா ஏதோ வீடு நல்லா வீடாக கட்டிட்டியாருன்னா வீட்டுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கி வீட்டையாவது கட்டலாம். அது இல்லை. பட்டா இருந்தால் கவர்மெண்ட்டில் வீடு கட்டி கொடுக்குறேன்றாங்க. பட்டாவும் கொடுக்கல. நீங்கள் கொடுத்துக்கலாம். போய் டெய்லி பஞ்சாயத்தில் போய் கேட்குறேன், என்னங்க வீடு கட்டி கொடுக்குறீங்களான்னு. இவங்களுக்கு பட்டா இருந்தால் தான் நான் கட்டி கொடுப்பேன், இல்லைன்னா கட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பட்டா கொடுத்தாலும் வீடு கட்டினா நிம்மதியாக மோடு தூக்கி வீட்டில் நிம்மதியாக நான் இருப்பேன். அதுவும் செய்ய மாட்டேன்றீங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. நான் நேராக செங்கல்பட்டில் போய் பேப்பரில் பேட்டி கொடுத்து பேப்பரில் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். இதோட முடிச்சார்.